Hi students, welcome to Nika Tutorials. இன்னைக்கும் French tutorialல நம்ம வந்து கலர்ஸ் பார்க்க போறோம். நம்மளோட இங்கிலீஷ் கலர்ஸ் நம்ம வந்து Frenchல எப்படி எழுதலாம், அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர். இதை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளூ ப்ளூ. ஸோ அடுத்து ரெட் ரூஜ் ரூஜ். ஸோ ஆரஞ்ச் ஒராஞ்ச் ஒராஞ்ச். ஸோ அடுத்து க்ரீன் வேர் வேர். ஸோ வந்துட்டு அது வந்து ஃபெமினா, ஸோ மஸ்குலா ஃபெமினா இருக்குது இதில். ஸோ அதை நம்ம வந்து பொறுமையாக பார்ப்போம். ஸோ வேர் அப்படின்னு சொல்லுவோம் க்ரீன் கலரை. ஸோ அடுத்து மரூன் மரோன் மரோன். ஓகே, அடுத்து வந்துட்டு பிளாக்கு நுவார் நுவார். ஓகே, அடுத்து ஒயிட்டு பலான் பிளான் பிளான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரே க்ரீ க்ரீ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிங்க் ரோஸுக்கு ரோஸ், அதுதான் சொல்லணும். ஸோ ப்ரௌன் வந்து ப்ரூன் ப்ரூன் அப்படி சொல்லணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன்னு இருக்கு, ஸோ அது ப்ரூன் அப்படி சொல்லணும். ஸோ அடுத்து வந்துட்டு வயலட், வயலட்டுக்கு வந்து வியோலே அப்படி சொல்லணும், வியோலே. எப்பவுமே லாஸ்ட் வேர்டை வந்து எதுலேயுமே ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க ஃப்ரெஞ்ச் பொறுத்த வரையும். ஸோ லைட் பர்பிள் வந்துட்டு மா மா. ஓகே, ஸோ கிளியர் அண்ட் ஃபோன்ஸ் இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, ஸோ லைட் அண்ட் டார்க்குக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ லைட் ப்ளூ அப்படின்னா கிளியர் ப்ளூ அப்படி அப்படி நீங்கள் எழுதிக்கலாம். டார்க் ப்ளூனா ஃபோம் ப்ளூ அப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கலர்ஸ். ஸோ அடுத்து சல்யூட்டேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் யூல் பி கெட்டிங் எவ்ரி திங் இன் யோர் நோட்டிஃபிகேஷன். ஸோ தேங்க்யூ அண்ட் பை பாய்.